எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பாங்க. ஆனா, இந்த கன்னி ராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க. ரொம்ப உழைப்பாங்க. நேர்மையா இருக்கணும்னு நெனைப்பாங்க. அதே மாரி ஒருத்தர் 10 வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 5 வார்த்தையாவது காப்பாத்துனா தான் இவங்களுக்கு அவங்கள பிடிக்கும். இல்ல அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஒழுக்கமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. ஒழுக்கம் தவறி ஒரு இடத்துல செயல்படுறாங்க அப்படின்னா, இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பிடிக்காது. எல்லா விஷயத்தையுமே அலட்சியமா நெனைக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையுமே கவனமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கன்னி ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதன் ஆளக்கூடிய ராசி. எதையுமே ஒரு உள்நோக்கோடு பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். தற்சார்பு குணம் உங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் கூட, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்பட்டு அந்த காரியத்த கணக்கச்சிதமா முடிக்க தெரிந்தவங்க அந்த கன்னிராசி என்பர்கள். எப்பவுமே அடுத்தவங்ககிட்ட போய் உதவி அப்படின்னு நிற்க மாட்டாங்க. தானே உழைச்சு முன்னுக்கு வந்துடலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்மளே சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ராசி தான் அந்த கன்னிராசி. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் குறிப்பா இந்த பிப்ரவரி மாதத்துல என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போறாங்க? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும்போது, எந்த விஷயத்துல அந்த கன்னிராசி என்பர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க கன்னிராசி அன்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னி ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. இவர் ரொம்ப பிரபலமான ஜோதிடர். அதனால தான் நாங்கள் வாங்கி இதை டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய நம்பர் வச்சுருக்கோம். நிறைய பேர் கேட்டீங்க உங்ககிட்ட ஜோதிடர் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் இந்த நம்பர் வாங்கி நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். நீங்கள் கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு செஞ்சிருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் கட்டாயம் பெறக்கூடிய யோகம் இருக்குது. புதிய முதலீடு எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்கும். ஏன்னா புதன் இந்த மாதம் முழுவதுமே 4ஆம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ஒரு ப்ளஸ். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். சக மக்கள் மத்தியில், சக உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கன்னிராசி என்பர்கள் வள வர போகிறீங்க. நல்ல ஒரு புத்திசாலித்தனம் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க. எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பாக பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரும்போது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். 6ஆம் இடத்துல புதன் ஏற்கனவே இருக்கிறார். அவரோடு கூட சூரியனும் இணைந்திருக்கிறது, ராகுவோடு இணைந்திருக்கிறது ஒரு நல்ல நற்பலனை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. புதிய ஒரு சொற்பொழிவோடு இந்த காலகட்டத்தில் தென்பட போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு வருவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வர்றது கோபத்தை அதிகப்படுத்தும். டக்குன்னு கோபம் வரும். நீங்களே ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப நிதானமானவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கோபம் வந்துடும். எல்லாத்தையுமே அதே இடத்துல குறை கூறிடுவீங்க. அதனால ஒரு சில இடத்துல கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் இந்த கன்னிராசி என்பர்கள் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய மதிப்பை ஒரு சில இடத்துல இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடத்துல குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் மந்த நிலை காணப்படும். ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, சரக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதற்கான பணம் வரதில் சின்ன சின்ன தடைகள் வரும். அதனால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் பணி சுமை இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். அதனால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது.
6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதனால பெண்களால் ஒரு சில இடத்துல அவப்பேரோ கெட்ட பேரோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோ வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும். 6ஆம் இடத்துல அதிர்ஷ்ட கிரகம் காதல் கிரகம் வரும்போது மற்றவங்களால் ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரும். யாரையுமே இந்த காலகட்டத்தில் பகைச்சிக்க வேண்டாம். குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் அப்படின்னே சொல்லலாம். 7ஆம் இடத்தோட அதிபதி சனி பகவான் வந்து அமரும்போது கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் உறவுக்குள்ளே சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். இந்த கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் டக்கு டக்குன்னு வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் கூட மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. உணவு விஷயத்தில் இந்த கன்னிராசி என்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உறவினர்கிட்ட கூட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத விவகாரங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பணத்தை கொடுத்துட்டு அவன் திரும்பவும் கொடுக்க மாட்டான், கேட்டாலும் தரமாட்டுக்கிறான், என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பர்கள் பண விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. உறவுங்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வச்சுக்காதீங்க. இப்போ இல்லை, எப்பவுமே உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே எப்பவுமே வந்து நீங்கள் உறவுங்களுக்கு பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் முடியும். அதனால் நிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த கன்னிராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிப்ரவரியில் 22, 23, 24ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியில் எதுலேயும் ஈடுபட வேண்டாம். புதுசாக ஒரு தொழிலோ வியாபாரமோ செய்ய போகிறீங்க, புதுசாக ஒருத்தர்கிட்ட போய் டீலர்ஷிப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அன்றைய தினத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செய்யுங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசி என்பர்கள் புதன்கிழமையில் லட்சுமி நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் யோக நரசிம்மரை வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோட புதன்கிழமை தோறும் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லதே உங்களுக்கு நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த கன்னிராசி என்பர்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன் என 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால எந்த வேலையெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். சுய தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். பணியாளர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதெல்லாம் நெருக்கடியாக இருந்துச்சோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த நிலை மாறும். குடும்ப உறவுகளால் ஒரு சில இடத்துல பிரச்சனை, நிதினால் ஒரு சில இடத்துல பிரச்சனை அப்படின்னு இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும். அதே மாதிரி சட்ட சம்பந்தமான விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். புதிய இடம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். தொழிலில் ஏற்பட்ட அந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் தள்ளி போச்சு அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் யோக நரசிம்மரை போய் புதன்கிழமையில் வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். யோக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதனால் யோக நரசிம்மரை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்.
இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா யோக நரசிம்மரை புதன்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.